அவுட்லைன் இது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லிடுவேன். ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பேர் என்னன்னா 12 Angry Men. இந்த 12 Angry Men படம் வந்து பாத்தீங்கன்னா 1957ல சிட்னி லூமெண்ட் அவர்னால இந்த படம் வந்து டைரக்ட் செய்யப்பட்டது. இப்போ இந்த படத்தோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு 12 பேர் வித்தியாசமான ஆட்கள். ஓகேங்களா? குணாதிசயத்தில் வித்தியாசமான ஆட்கள். ஜுடிஷியலி வந்து ஜட்ஜ் என்ன சொல்லுவார்னா, ஒரு ஜுவனைல், அதாவது 14 வயசு ஒருக்கு கம்மியாக இருக்க ஒரு பையன் தன்னோட அப்பாவை ஒரு கத்தியை வச்சு கொலை பண்ணிட்டாருன்றதான் கேஸ். ஜட்ஜுக்கு என்னன்னா, இந்த பையன் அவங்க அப்பாவை கொலை பண்ணாரா இல்லையான்றத ஒரு ஜுவனைல் க்ளோஸ்டு ரூம்குள்ள டிஸ்கஸ் பண்ணி ஜட்ஜுக்கு அந்த கேஸோட ஃபுல் டீட்டெயிலுமே அந்த 12 பேர் சேர்ந்து பையனை ரிலீஸ் பண்ணலாம், பையன் தப்பு பண்ணியிருப்பான், பண்ணியிருக்க மாட்டான், இந்த மாதிரியான விதத்தில் வாதிட்டு அதை வந்து ஒரு விதமான தீர்ப்புக்கு ரெக்கமெண்டேஷன் வந்து ஜட்ஜுக்கு கொடுக்கணும். இதுதான் வந்து கதையோட அவுட்லைன். அதாவது படத்தோட மொத்த கதையோட அடிப்படை சாராம்சம் தான். இப்போ இந்த 12 பேர் எப்படி வாதிடுறாங்க, எத்தனை பேர் பையனுக்காக வாதிடுறாங்க, எத்தனை பேர் பையனுக்கு வந்து தண்டனை கொடுக்கக்கூடாதுன்னு வாதிடுறாங்க, எத்தனை பேர் தண்டனை கொடுக்கணும்னு வாதிடுறாங்க. இதுதான் இந்த கதையோட அம்சம்.